மேம் படம் எப்படி மேம் இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க 6 மாசம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு பிளாஸ்டான மூவியா இருந்தது. தளபதியோட கடைசி படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அதுதான் எங்களால வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல. இன்னும் அவர் இல்லைன்றத வந்து எங்களால சத்தியமா கடைசியா அந்த ஒரு வீடியோ போடும்போது ரொம்பவே எல்லாருமே எமோஷனல் ஆகிட்டோம். ஸோ அவரை நாங்கள் ரொம்ப இதுக்கப்புறம் மிஸ் பண்ணுவோம். பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே நாங்கள் எமோஷனல் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாதா, அப்போனா எல்லா ஷோவையும் நாங்கள் இன்றைக்கே பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கட் அவுட்டு, பேனர், டிஜே, பட்டாசு இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் இல்லைன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து எல்லா தீபாவளி அப்பமும் தளபதி படத்தை தான் நம்ம போய் பார்ப்போம். பட்டாசு அடிக்கிறோமோ இல்லையா, தளபதி படத்தை போய் கண்டிப்பா பாத்துறோம். அதை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க? அதுதான், இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தீபாவளியே இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். படத்துல என்ன மேம் தெரிவிக்கிறாங்க? நிறைய தெரிவிக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னா, அரசியல் வந்து ஜனநாயகத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். மக்கள் வந்து எதை பார்த்தும் ஓட் போடக்கூடாது. ஜாதி மதம் இனம் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அழகாக அவர் சொல்லியிருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸை பற்றி இந்த படத்தில் ஒரு இது கன்வே பண்ணியிருக்காங்க. அது என்ன மேம்? கேர்ள்ஸ்க்காக மெயினாக என்ன, கேர்ள்ஸ் வந்து புலியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அவர்.